சேர்த்து வைங்க. ஸ்டெப் 5 என்னன்னா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்டே டிசிப்ளின். நம்ம கடன் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்ப என்ன பண்றது? இதுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். நான் உங்களுக்கு என்னோட ரியல் லைஃப்ல நடந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பண்ணேன் நான். அதாவது சொன்னா நம்ப மாட்டீங்க, இல்ல இதுதான் பிராக்டிக்கல். ஒரு மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்தா வச்சுக்கலேன், அவனோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடியும். அது என்னன்னு தெரியல, அது ஒரு மேஜிக். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும். அந்த சக்சஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்பிடன்ட் கொடுக்கும். நானும் அந்த சமயத்துல ரொம்ப அரகுற இருப்பேன். கொஞ்சத்தை பார்த்துட்டு இன்னமும் நான் தான் அதுல எக்ஸ்பர்ட் மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இந்த ட்ரேட்ல நான் இறங்கினேன். ஒரு ஸ்டாக் பார்த்தேன், சார்ட் பேட்டர்ன் பார்த்தேன், ஏதோ பயங்கரமா மேல போற மாதிரி தெரிஞ்சது. சரி, இது நல்ல ஸ்டாக் அப்படின்ட்டு என்னோட ஃபுல் பண்ணது என்னோட சேவிங்ஸ் உள்ள இறக்கினேன். நான் இறக்குனா என்னாச்சு, நல்லா போச்சு, ஸ்டாக் மேல போச்சு. கொஞ்ச நேரத்துல என்னாச்சுன்னா சரன்னு இறங்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. குட் பார்ட் நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன், நான் டிசிப்ளினா போட்டிருந்தேன். ஆனாலும் அதையும் அடிச்சு அதில் நான் ஸ்டாப் லாஸ் வராதுன்னு நினைச்சு ஒரு நம்பர் போட்டிருந்தேன். அது பயங்கரமா அடி வாங்கிடுச்சு எனக்கு. அடுத்து என்ன பண்ண, இப்ப என்னாச்சு, ஐயோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படி ஒரு ரிவெஞ்ச் ட்ரேட்னு சொல்லுவாங்க. நமக்கு மார்க்கெட் மேல ஒரு ரிவெஞ்ச் வரும், ஒரு கடுப்பு வரும். எப்போ நம்ம எடுத்த ட்ரேட் வந்து வீணா போலாம் சொல்லிட்டு சோ அடுத்து இன்னொரு ட்ரேட் நான் எடுக்கிறேன். இந்த தடவை நம்ம கண்டிப்பா வின் பண்றோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல போய் என்னோட கம்ப்ளீட் சேவிங்ஸே என்னோட காலி ஆயிடுச்சு. சோ இதுதான் நான் சொல்ல வரேன். எதுக்குன்னா இது வந்து எல்லாரும் வாழ்க்கையில நீங்க இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் ட்ரேடிங்ல நீங்க வரும்போது இதெல்லாம் கண்டிப்பா நீங்களும்